மோட்சத்துக்கு போற வழி தெரியுமான்னு சொல்லி அவன் கேட்டு போயிட்டான். இப்படி நடுத்தருள் நின்றுக்கிறனே, இந்த பக்கமா கூட ஒரு வழி போகுது, இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த சைடில் ஒரு வழி போகுது, பின்னாடி திரும்பினா ஒரு வழி போகுது. எந்த வழியில போறதுன்னு தெரியலையே. என்ன பண்றதுன்னு புரியலப்பா. யார் தான் வருவா? யாராவது வர்றாங்களான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். யாராவது வந்தாங்கன்னா இந்த மோட்சத்துக்கு போற வழிய கேட்டு தெரிஞ்சுக்குவோம். பாப்பா பாப்பா இங்க வாய, எனக்கு ஒரு உதவி செய்றியா? எனக்கு இந்த மோட்சத்துக்கு போறதுக்கான வழி சொல்றியா? நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகவே வழி தெரியாம இருக்கேன். நீங்க போய் என்கிட்ட மோட்சத்துக்கு வழி கேக்குறீங்க. போங்க. ஐயா என்னடா இது, பாப்பாக்கு வழி தெரியலன்னு சொல்லு. ஐயா படிச்ச முதலாளி வராரு. இவர்கிட்ட கேட்டா வழி தரேன். அண்ணே வணக்கம் அண்ணே. சொல்லுப்பா. என்னப்பா? அண்ணே ஒரு சின்ன உதவி செய்யணும்ண்ணே. என்னப்பா உதவி? ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு இந்த மோட்சத்துக்கு போறதுக்கு வழி சொல்ற முடியுமா? மோட்சத்துக்கு போற வழியா? ஆமா அண்ணே. அட போப்பா. ஏண்ணே? நீ வந்துட்டு உனக்கு பணம் சம்பாதிக்க வழி வேணா சொல்லு. பணம் சம்பாதிக்கிற வழியா? ஆமாப்பா. அந்த பணம் சம்பாதிக்கிற வழி வேணா நான் உனக்கு சொல்லி தரேன். இல்லையா நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளாகணுமா? படிச்சுட்டு பெரிய ஆளா? அண்ணே எனக்கு மோட்சத்துக்கு போற வழி தானே தேவை. அந்த வழிதான்ப்பா எனக்கு தெரியும். சரியா? படிச்சுட்டு பெரிய ஆளாகணுமா? அதை குறிச்சு கேளு, சொல்லி தரேன். இல்லையா இந்த உலகத்துல எப்படிலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளு. இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குதுப்பா. அப்படி வந்து போன் இருக்குது, போனை வச்சு சந்தோஷமா இருக்கலாம். அதே போல வந்து அண்ணே எனக்கு இந்த வழியெல்லாம் வேண்டாம் அண்ணே. சரிப்பா, எனக்கு இந்த வழி தேவையில்ல. எனக்கு மோட்சத்துக்கு போற வழி மட்டும்தான் எனக்கு வேணும். எனக்கு மோட்சம் போற வழிலாம் தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச வழி இந்த வழிதான். இத வேணா கேளு, நான் காட்டுறேன். சரி நான் வேற யார்கிட்ட கேட்டுக்கிறேன். சரிப்பா, நீ வேற ஆளை பாத்துக்கப்பா. நான் போறேன்ப்பா, நான் என் வேலையை பாக்குறேன்பா. சரிண்ணே. சரிப்பா. அடடா ஒரு அண்ணன் வராரே, இந்த அண்ணன் போய் வழி கேட்போம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்பா. வணக்கம்பா அண்ணே. நான் நிறைய பேர்த்துட்ட வழி கேட்டுட்டேன். எங்க போறதுக்கு? அண்ணா இந்த மோட்சம் போறதுக்கான வழி நிறைய பேர்த்துட்ட கேட்டேன். ஒருத்தர் சொல்றாரு படிப்புக்கான வழி, பணத்துக்கான வழி, சந்தோஷமா இருக்கலாம் வா வழின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றாருண்ணே. ஆனா மோட்சத்துக்கு போற வழி தெரியலன்னு சொல்லிட்டாருண்ணே. உங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணே? எனக்கு தெரியும்பா. உங்களுக்கு தெரியுமா? ஆமா அண்ணே எனக்கு சொல்லுங்கண்ணே, நானும் மோட்சத்துக்கு போகணும்ண்ணே. சொல்றேன். இவ்வளவு ஆர்வமா இருக்கிற, மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இந்த உலகத்துல. எந்த வழிண்ணே? இந்த பக்கமா போகணுமா? இல்லப்பா, மோட்சத்துக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. ஏன்னா இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் வழியாதான் ஒருத்தர் மோட்சத்துக்கு வர முடியும்னு ஆண்டவர் சொல்றாருப்பா. அப்படியா? உலகத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம வழியா இருக்கிறார் நமக்கு. சரிண்ணே சரிண்ணே. அந்த வழியா போனாதான் நம்ம போய் மோட்சத்தை அடைய முடியும். ஓ, அப்ப மோட்சம் போகணும்னா இயேசுங்கிற வழி மூலமா தான் போக முடியும். ஆமாம்பா. அப்படி விவரமா சொல்ல வரீங்க. புரிஞ்சுக்கிட்டியா? வழிய புரிஞ்சுக்கிட்டேனே. சரிப்பா, நான் அந்த வழியிலேயே போறேனே, இயேசுங்கிற அந்த வழியிலேயே போறேன். சரிப்பா. என்ன மாதிரியே நிறைய பேரு இந்த வழி தெரியாம இதே மாதிரி நிக்கிறாங்கண்ணே. சரிப்பா, உதவி செய்யணும் அவங்களுக்கும். இந்த வழியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா, அதுக்காக தான் நான் இருக்கிறேன். அப்படியாண்ணே? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அந்த வழியை பத்தி சொல்லுங்கண்ணே. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் போய் சொல்றேன். நீ கவலைப்பட, நீ அந்த வழியிலே போ. என்ன? சரிண்ணே சரிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. சரி. சூப்பரான ஒரு நாடகத்தை பார்த்தீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பாருங்க, அந்த மனுஷனுக்கு வழி தெரியாம அநேகர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் அநேகர் உலகத்து வழி தான் சொல்கிறாங்களே தவிர மோட்சத்துக்கான வழியை சொல்லலை. ஆனால் மோட்சத்துக்கான வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்றார். எனக்கு அன்பானவர்களே, அவரை போல இன்றைக்கி எத்தனையோ மனிதர்கள் வழி தெரியாமல் உலகத்தில் திகைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் வழிகாட்டியாக இருப்போம். நாம் வழிகாட்டும் பொழுது அநேகர் மோட்சத்தின் வழியிலே நடப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் இந்த உலகத்தில் விரும்புகிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.